Bianco, where your dream home come true. Contact for more detail. NK Interior, turning houses into dream homes. Contact for more details. ஸோ இந்த நேம் பியாங்கோங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா இட்டாலியில் வந்து ஒயிட் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். எதுக்கு நம்ம ஒயிட் அந்த மீனிங் எடுத்தோம்னா சிவில் இன்ஜினியர்ஸோட ஹேட் கலர் வந்து ஒயிட்டு. ஸோ குவாலிட்டி அண்ட் பியூரிட்டியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லேண்டு பார்க்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்கிடெக்சர் பிளான், அப்ரூவல், எஸ்டிமேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே A to Z பண்ணி கொடுத்துரும். லைக் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சக்கப்புறம் மட்டும் அந்த இன்டீரியர் பார்ட்னு ஒன்று இருக்கும். லைக் கர்ன்ட்ரி, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அண்ட் செமி ஃபர்னிஷ்டு. அந்த பார்ட்டில் NK இன்டீரியர்ஸ் உள்ளே வந்து நமக்கு அந்த பார்ட் எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் கம்ப்ளீட் இன்டீரியர். பட் இதே இது நாங்கள் VR விர்ச்சுவல் ரியாலிட்டி மாடலில் அந்த டிசைனை பண்ணி அவங்களுக்கு VR டிவைஸ் கொடுத்துருவோம். அது வழியாக அவங்க பார்க்கும்போது தே கேன் லைக் பண்ணிடலாம். லைக் இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ கட்டெல்லாம் போட்டக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இடம் இருக்குன்னு அவங்க வாக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஈஸி. ஒரு கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் உள்ளே போய் உங்கள் வீட்டை ஃபுல்லாக பார்த்து A to Z பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓகே பண்ணக்கப்புறம் அது அப்படியே அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதை டிசைனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விஆரில் போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிடுவோம். ஸோ ஒரு டிராயிங் ஒரு சைட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பர் டிராயிங் செட் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அந்த டிராயிங்கை கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிடுவோம். ப்ளஸ் அந்த ஒர்க் நடக்கும் போதும் டே டு டே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கேமரா ஆக்சஸ் கொடுத்துருவோம். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன ஒர்க் நடக்குது. ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் அந்த என்னென்ன ஒர்க் நடக்குதோ அதை வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஒர்க் என்ன நடக்குங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு ஃபெயிலியர் தான், எல்லாரோட காமன் லைஃப்லேயும் வர ஒரு ஃபெயிலியர் லவ். அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இந்த பிஸ்னஸை நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருந்தேன், பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை. சரி, அவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம ஏன் விடணும்? ஓகே, பிஸ்னஸ் பண்ணுவோம், சரி அதை லவ் பண்ணுவோன்ட்டு ஒரே ஒர்க்ஸ் தான். கிராண்ட்ஃபாதர் வந்து 1970s வந்துட்டு கலைமகள் பில்டர்ஸ்னு ஒரு நேமில் வந்துட்டு தே ஸ்டார்டட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் ஆல்மோஸ்ட் 150 பில்டிங்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க இந்த நேம் ஆஃப் கலைமகள் பில்டர்ஸ். பட் என்னென்னா அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ எனக்கு ஒரு தேர்ஸ்ட் இருந்துச்சு நம்ம, ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எங்கள் தாத்தா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பாசாமி அவரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்க பிஸ்னஸ். பட் இன்றைக்கி அப்பாசாமி இஸ் லைக் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. பட் மேபி அந்த பிஸ்னஸை வந்து அவங்க ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் அந்த கம்பெனி வந்திருக்கும். இதை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி தரோம், பை ஆல்மீன்ஸ் இது எங்கேயுமே நடக்காமல் பார்த்துக்கிறோன்னா அந்த மாதிரி யூஎஸ்பியாக என்னென்ன இருக்கும்? நம்ம எல்லாருமே வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த கரையான் தொல்லை வரும், ஒயிட் ஹேண்ட் பிரச்சனை வரும், அண்டு லைக் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும், அண்டு லைக் சுவிட்சஸ்ஸு, பாத் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு வேலை செய்யாமல் போகலாம். பட் நம்மக்கிட்ட வரும்போது அந்த பெஸ்டிசைட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணுவோம். ஸோ NK இன்டீரியர் டிசைன்ஸ் அண்ட் பியங்கோ இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெடோடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ் மிஸ்டர் பாலா அண்ட் மிஸ்டர் நந்தா இருக்காரு. வணக்கம். 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 சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போது ஒரு குரூப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு பிராண்ட் ஒரு நேம் இருக்கும். ஸோ இப்போ 2 பிராண்டாக இருக்கிறப்போ அதுக்கான பிளானிங் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். சிம்பிள். ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எப்படி வந்தேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு வென் ஐ வாஸ் ஸ்கூல் படிச்சுட்டு நம்ம பண்ணும்போது ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் மட்டும் காலேஜ் எடுக்கணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் நான் ஆர்கிடெக்ட் தான் போகணும் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ பட் அந்த டைம் வந்து என்னால் ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அந்த டைம், இந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஸோ ஆர்கிடெக்ட் கிடைக்கலன்னா அடுத்து வந்து சிவில் தான் கிடச்சிச்சு. ஸோ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் தான் சிவில் இன்ஜினியரிங் முடித்தேன். முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சைட் இன்ஜினியராக. ஒர்க் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஆர்கிடெக்ட் அந்த இன்டீரியரில் இருந்த ஒரு தேர்ஸ்ட்னால நான் வந்து மாஸ்டர்ஸ் வந்து திருப்பி இன்டீரியர் டிசைனில் பண்ணேன். ஃபிடான்னு சொல்லிட்டு ஒரு காலேஜில் பண்ணிவிட்டு ஸோ ஐ ஸ்டார்ட் மை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த நேம் ஆஃப் பியாங்கோ இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த நேம் பியாங்கோங்கிறது மீனிங் என்ன அப்படின்னா இட்டாலியில் வந்து ஒயிட் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். எதுக்கு நம்ம ஒயிட் அந்த மீனிங் எடுத்தோம்னா சிவில் இன்ஜினியர்ஸோட ஹேட் கலர் வந்து ஒயிட்டு. ஸோ குவாலிட்டி அண்ட் பியூரிட்டியை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த நேம் வைக்கும் போது எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி, இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணணும், IPO போகணுங்கிறது என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு SS கன்ஸ்ட்ரக்ஷன், AB கன்ஸ்ட்ரக்ஷன் போயிடக்கூடாது, ஒரு யூனிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த நேமை ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இந்த கம்பெனியில் வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, அப்ரூவல் ஒர்க்ஸு, ஸ்டார்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுவோம். NK இன்டீரியர்ஸ் எதுக்கு வச்சோம் அப்படின்னா நந்தகுமார் அவரோட பேர். லைக் அதை வைக்கும் அது ஒரு பெரிய கதையே கிடையாது. அது வந்துட்டு 10th படித்தப்ப எனக்கு NKன்னு பேர் வச்சாங்க. சரி, நந்தகுமாரன் கூப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது அது அந்த அளவுக்குலாம் கிடையாது. அப்படிலாம் வேண்டவே வேண்டாம். ஆக்சுவலி NK அது 10th வச்சாங்க. சரி, எனக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரு 2-3 அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார், இதே பிஸ்னஸ் தான் பண்ணார். ஸோ அவர் வேறு நேமில் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஒரு ஏதாவது ஒரு புது நேம் வேணும், கேட்சியாக வேணும் அப்படின்னு யோசித்தேன். சரி, நம்மலாம் யோசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது, எப்போ கஸ்டமர்ஸ் வரதான் போகிறாங்க அப்படின்ட்டு
என் பேரே இருக்கட்டும், என்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கிரியேட் பண்ணது தான் என்கே இன்டீரியர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து என் லைஃப்பில் வந்தார். வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்டீரியர்னு. அப்படியா, சரி வாங்க அப்படின்ட்டு. இவர் ரொம்ப அப்படியே கேஷுவல், எல்லாம் வா வா போகலாம், பண்ணு, ஏதாவது எப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு ஜாலி டைப். ஸோ அவர் கூட இப்போ சேர்ந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே நிறைய டெவலப் ஆகிட்டு. பிரதர்ஸ்? யா பிரதர். யார் அண்ணன் யார் தம்பி? அவர் அண்ணனா இருக்கப்போ நான் தம்பியா இருந்தேன், நான் தம்பியா இருக்கப்போ அவர் அண்ணனா இருந்தேன். ஆக்சுவலி மேட்டன் ஒரு பிஸ்னஸ் ஃபோரமில் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணி மியூச்சுவலாக ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா எங்கள் 2 பேரோட கஸ்டமர்ஸ் காமன் கஸ்டமர்ஸ். ஸோ அப்படியே ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ அப்படியே ஒன்றா போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபியூச்சரில் அந்த என்கேவுக்குமே வந்து ஒரு ஐடியாஸ் வச்சுருக்கோம். லைக் இந்த பிராண்டிங், அகைன் நான் சொன்ன மாதிரி இது என்கேங்கிறது ஒரு காமன் நேம். இதை வந்து நம்ம பிராண்டிங்காக எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ லீ ஸ்பேஸ், ஹுக்அப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிராண்டிங் பண்ணால் பொசிஷனிங் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த நேம் மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா அந்த அப்படியே அதுவும் சேஞ்ச் ஆகிடும். அந்த நேம்லேருந்து திரும்ப வேறு நேம் ஜம்ப். லைக் எப்படி பியாங்கோன்னு இருக்க மாதிரி அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேட்சியான நேம் இன்னும் அப்கமிங் டேஸில் வரும். சூப்பருங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு வீடு பிளான் உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்கன்னா, ஸோ உங்களுடைய ஒர்க் பார்ட்டாக என்ன பிரிச்சுப்பீங்க ஆக்சுவலி? லைக் உங்களோட ஒர்க் அதில் என்ன இருக்கும், உங்களுடைய ஒர்க் அதில்? ஓகே, என்னோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, லைக் இன்னும் பியாங்கோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, லைக் இப்போ உங்களோட நம்மளோட கிளைண்ட் யாராவது ஒருத்தவங்க வராங்க, தே ஹேவ் மணி, பட் அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு லேண்டு பார்க்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு ஆர்கிடெக்சர் பிளான், அப்ரூவல், எஸ்டிமேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே A to Z பண்ணி கொடுத்துருவோம். லைக் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சக்கப்புறம் மட்டும் அந்த இன்டீரியர் பார்ட்னு ஒன்று இருக்கும். லைக் கர்ன்டி, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அண்ட் செமி ஃபர்னிஷ்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் என்கே இன்டீரியர்ஸ் உள்ளே வந்து நமக்கு அந்த பார்ட் எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் கம்ப்ளீட் இன்டீரியர், லைக் இன்டீரியர் டிசைனிங்லேருந்து எக்ஸிக்யூஷன்லேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு இப்போ ஓன் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஊரை பக்கத்தில் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜ் பேண்டிங், ப்ரெஸ்ஸிங் அண்ட் கட்டிங் மிஷின் இது எல்லாமே வச்சு நானே க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பண்ணி அதை செட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் என்னென்னா, கஸ்டமர்ஸ் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நார்மலாக போயிட்டு நம்ம நின்று கேட்குறதுக்கும், இப்போ இந்த VR போட்டு இதில் நீங்கள் உங்கள் டிசைன்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கே லைவாக பார்க்க வைக்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. அது ஓகே, இப்போ வர டெக்னாலஜி அதிகமாகிட்டே போகுது, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகுது. ஸோ அது உங்கள் யூஎஸ்பியாக வச்சுருக்கீங்களா? அது வர கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கம்பல்சரி நான் அந்த VR போட்டுருவேன். ஓகே, ஏன்னா அது இப்போ எல்லாம் கேட்குறாங்களோ கேட்கலையோ, சில கஸ்டமர் கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நான் அந்த VR எப்பயும் வச்சுருப்பேன். ஸோ நம்ம பார்த்துட்டு அதை லைவாக எப்படி இருக்குன்றதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும், ஓகே இவங்க பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, மெயினாக VR எதுக்காக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா, லைக் ஃபஸ்ட்டு பிளான் போட்டுருவோம். போட்டுட்டு லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே வந்து இன்டீரியர்ஸில் லைக் காட்டு, வார்ட்ரோப்பு, சேர்ஸு அதெல்லாம் வச்சா அந்த ரூமில் எவ்வளோ ஸ்பேஸ் அதுக்கப்புறம் இருக்கும், ட்ரை ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியாது. பட் இதே இது நாங்கள் VR விர்ச்சுவல் ரியாலிட்டி மாடலில் அந்த டிசைனை பண்ணி அவங்களுக்கு VR டிவைஸ் கொடுத்துருவோம். அது வழியாக அவங்க பார்க்கும்போது தே கேன் லைக் பண்ணிடலாம். லைக் இந்த இடத்துக்குள்ளே இவ்வளோ கட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ இடம் இருக்குன்னு அவங்க வாக் பண்ணியே பார்க்கலாம். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஈஸி, எமக்கும் ஈஸி, அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் இன்டீரியர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இது எங்களோட ஒரு மேஜர் ஒன் ஆஃப் யூஎஸ்பியாக நாங்கள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரேன், ஒரு பிளான் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வரேன், இந்த மாதிரி என் வீடு இருக்கணும், ரூம் இருக்கணும்னா நீங்கள் அதை டிசைன் பண்ணி என்னை அதுக்குள்ளே லைவாக ஒரு விர்ச்சுவலாக போய் வாக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடு எப்படி இருக்கும். இப்போ ஒரு கேம் விளையாடுற மாதிரி நீங்கள் உள்ளே போய் உங்கள் வீட்டை ஃபுல்லாக பார்த்து A to Z பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓகே பண்ணக்கப்புறம் தான் அது அப்படியே அங்கே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதை டிசைனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை VRல போட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருவோம். ஓகே, ஸோ அப்போ அதில் இவர் சொன்ன மாதிரி அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம எவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் வாங்க முடியும், இதெல்லாம் போட்டுட்டோம்னா இந்த இடத்துல இவ்வளோ தான் வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும், தென் டைனிங் போட்டிங்கன்னா இந்த ஏரியா இப்படி தான் பிளாட்ஃபார்ம் கவர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே அந்த VRலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே நிறைய சேஞ்சஸ் வரும். ஆமாம், இது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்குது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எப்போயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கண்ட்ரீஸில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் அதை மேஜராக பண்ணிருக்கீங்க. மேஜராக இந்த ஐடியா நல்லா இருக்குது. நம்ம போய் அப்படி லைவாக பார்க்குறப்போ இன்னொரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். உங்களோட டிசைன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுற டிசைன்ஸை நாங்கள் VRல போட்டு கொஞ்சம் நல்லா காமிக்கிறோம். ஓகே, ஸோ இன்னொன்று வந்து மேஜரான ஒரு காமன் டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ எந்த டைமுக்குள்ளே நம்ம அதை டெலிவர் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஆமாம், ஸோ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னா நீங்கள் அந்த டைம் டெலிவரி எவ்வளோ ஷார்ப்பாக நீங்கள் கொடுக்குறதுல வந்து நீங்கள் கண்டிப்பாக. ஆக்சுவலி ஒரு சேல்ஸ் ஒன்று இருக்கும் தமிழில், வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரு ஹைலி டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் நம்ம சொல்லுவோம், ஒரு சேல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு ப்ராசஸ். ஏன்னா ஒரு நாள் மழை பெய்யும், ஒரு டிமாண்ட் இருக்கும், இல்லை ஆளுங்க வருவாங்க போக மாட்டாங்க. அது எதுவுமே வந்து நம்ம முடிஞ்ச அளவு அதை என்கவுண்டர் பண்ணிடுறோம் எல்லாமே. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க லேபர்ஸ் எல்லாமே இன்ஹவுஸ் லேபர்ஸ். லைக் நார்த் இந்தியன் லேபர்ஸ் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு சைட்டுன்றதுனா அந்த சைட்டுக்கு இப்போ 10 பேர் தேவைன்னா அந்த 10 பேரை நாங்கள் அந்த சைட்லேயே தங்க வச்சுருவோம்.
ப்ளஸ் ஒரு சைட்டுக்கு ஒரு சூப்பர்வைசர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் பர்ச்சேஸ் டீம், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ்னு அவங்களுக்கு பேக் அண்ட் டீமில் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அண்ட் நாங்கள் அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஒரு டிராயிங் ஒரு சைட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பர் டிராயிங் செட் இல்லாமல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அந்த டிராயிங்கை கிளைண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்கிடுவோம். ப்ளஸ் அந்த ஒர்க் நடக்கும் போதும் டே டு டே அந்த கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கேமரா ஆக்சஸ் கொடுத்துருவோம். அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் என்ன ஒர்க் நடக்குதுன்னு. ப்ளஸ் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் அந்த என்னென்ன ஒர்க் நடக்குதோ அதை வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், ஒர்க் என்ன நடக்குங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ப்ளஸ் இப்போ நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு கமிட் பண்ணுவோம், லைக் இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணுறோம், ப்ளஸ் இந்த சிமெண்ட் போடுறோம், இந்த ஸ்டீல் போடுறோன்னு, அது எல்லாமே அங்கே நடக்குதாங்கிறது அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். தே கேன் என்ஷூர் இட். இது வந்து நாங்கள் கொடுக்குற இன்னொரு ப்ளஸ். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் வந்து அந்த மேபி நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த கேமரா மூலிமா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ என்னென்ன ஒர்க் நடக்குது, இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கலாம். அது எனக்கு கஸ்டமர் சம்டைம் டவுட் ஆவாங்க, வேலை செய்கிறாங்களா இல்லையா, காசை கொடுத்துட்டு அந்த பொருள் வாங்கினாங்க யூஸ் பண்ணாங்களா இல்லையா, சைட்டுக்கு முதல்ல வந்துச்சா இல்லையா, நிறைய பேர் கேட்பாங்க. சொல்ல போனால் ஒரு வீட்டில் 2 பேருமே இப்போ வேலை பார்க்குறாங்க. ஹஸ்பண்டும் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணும்போது அதுலேயும் ஒரு சிலருக்கு சண்டே இப்போ லீவ் கூட இல்லை, அது கூட வீக் ஆஃப் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்கள்ட்ட மணி மட்டும் கொடுத்துட்றாங்க, ஒர்க் நடக்குதா என்ன மாதிரி நடக்குதுங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்காது. ஸோ இப்போ கஸ்டமைஸ்டு வில்லாங்க போகிறதே எதுக்குன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டுறாங்க, நமக்கு எடுத்த மாதிரி வீடு இருக்கான்னு பார்க்குறது தான். ஸோ இப்போ அந்த இதை என்கவுண்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ வந்து நம்ம பர்சனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ஒரு ஃபெயிலியர் மிகப்பெரிய சக்ஸஸை நோக்கி நம்மளை வழி நடத்தும்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வரலையேன்னு நினச்சோ. நம்ம நந்தா சாருடைய ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் லைஃப்பில் நடந்தது, இன்டு திஸ் பிஸ்னஸ் அவர் கொண்டு வந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அது என்ன ஃபெயிலியர்? அது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு ஃபெயிலியர் தான், எல்லாரோட காமன் லைஃப்லேயும் வர ஒரு ஃபெயிலியர், லவ். அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் தான் இந்த பிஸ்னஸை நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணேன். அதுக்கு முன்னாடி இருந்தேன், பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இல்லை. ஓகே, அந்த லவ் ஃபெயிலியர் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணியிருக்கு பிஸ்னஸில். செம்ம இம்பேக்ட் ப்ரோ. நான் லவ் பண்ணிட்டு இருந்தப்ப எனக்கு பிஸ்னஸ்லாம் பரவாயில்ல, அப்பா இருக்காரு, அப்புறம் என்ன தான் அண்ணன் இருக்கான், இவன் பார்த்துப்பான், லவ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம மட்டும் லவ் பண்ணுவோம், இவங்க எனக்கு பாக்கெட் மணி ஃபில் பண்ணி விட்டோம் அப்படி நினச்சிட்டு இருந்தேன். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஓகே சரி, அவங்க ஒருத்தவங்க போயிட்டாங்கன்றதுக்காக நம்ம ஏன் விடணும், ஓகே பிஸ்னஸ் பண்ணுவோம், சரி அதை லவ் பண்ணுவோன்ட்டு ஒரே ஒர்க்ஸ் தான். இவர் எனக்கு கூப்பிட்டு ஆஃபீஸில் உட்காரச்சாரு, அட்வைஸாக கொடுப்பாப்புல, அப்போல்லாம் என் காதில் ஒன்றுமே ஏறாது. ஓகே, பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நிறைய வாட்டி கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. நடந்தது. ஸோ அந்த பிரேக்கப் தான் பயங்கரமா மலைடா அண்ணா மலைன்னு சொல்லி ஃபுல்லா பில்டிங் மேல பில்டிங்கா கட்டி அடுத்து. ஆனா ஆஃப்டர் லவ் பிரேக்கப் தான் கொஞ்சம் எனக்கு நல்லா போச்சு. ஆனா ஏன் விட்டு போனாங்கன்னு தான் இன்ன வரைக்கும் ரீசனே சொல்ல மாட்டாங்க. பட் இப்போ நீங்க வந்து பயங்கர சக்ஸஸ் ஆயிட்டீங்க. யா, இப்போ சக்ஸஸ் தான். இந்த அண்ணாமலை படத்துல வர மாதிரி என்னைக்காவது அவர் ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி நீங்க பாத்தீங்களா திரும்ப? இல்ல, என்னைக்காவது பயங்கரமா பில்டிங் பார்க்கல. ஓகே, மேபி இந்த வீடியோ மூலமா பார்த்தாங்கன்னா என்ன கன்வே பண்ணுவீங்க உங்களுக்கு? நல்லா இருமா, இங்க இருந்தா நல்லா இரு, நல்ல வேலை என் லைஃப்ல விட்டு நீ போயிட்ட, போனதுக்கு அப்புறம் நல்ல பிசினஸ் போய்கிட்டு இருக்கு, நல்லா அங்கேயே இருந்துரு. ஓகே ப்ரோ, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருந்து? ஃபெயிலியர்னு இல்லை, ஆக்சுவலி ஒரு என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபெயிலியர்ன்றப்ப அப்படி இல்லை. ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலியில் வந்து ஆக்சுவலி கன்ஸ்ட்ரக்ஷன், லைக் என்னோட கிராண்ட்ஃபாதர் வந்து 1970s வந்துட்டு கலைமகள் பில்டர்ஸ்னு ஒரு நேமில் வந்துட்டு தே ஸ்டார்டட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் ஆல்மோஸ்ட் 150 பில்டிங்ஸ் மேலே பண்ணியிருக்காங்க இந்த நேம் ஆஃப் கலைமகள் பில்டர்ஸ். பட் என்னன்னா அவங்க அந்த பிஸ்னஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியல. அவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக தான் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து என்னுடைய அப்பாவும் வந்து அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணல. ஸோ அவங்க அக்கௌண்டண்ட்டாக சிட்கோவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் டிப்பிக்கலி ஒரு மிடில் கிளாஸ் அந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்குள்ளே போயிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரு தேர்ஸ்ட் இருந்துச்சு நம்ம, ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எங்கள் தாத்தா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா சாமி அவரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணாங்க பிஸ்னஸ். பட் இன்றைக்கி அப்பா சாமி இஸ் லைக் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. பட் மேபி அந்த பிஸ்னஸை வந்து அவங்க ரன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் அந்த கம்பெனி வந்திருக்கும். ஸோ அதை அந்த ரெப்புடேஷன் விட்டு போச்சு. ஸோ அது இப்போ நான் பொசிஷனிங் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு வந்தது ரீசன் என்னென்னா, இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இது நாளைக்கு என்னோட போயிடக்கூடாது. எனக்கு அடுத்து மேபி என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் இல்லை இந்த கம்பெனி எடுத்து நடத்த ஒரு ப்ராப்பர் சிஇஓ யாராவது கிடச்சாங்கன்னா அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு போகணும். லைக் டாடா குரூப் அண்ட் ஜியோ குரூப், இது ஒரு நெக்ஸ்ட் ஒரு குரூப்பாக போகணுங்கிறது என்னுடைய. ஸோ அதுதான் என்னுடைய தேர்ஸ்டாக சொல்கிறது. லைக் ஃபெயிலியர்னு ஒன்று கிடையாது, ஃபெயிலியர் அண்ட் சக்ஸஸ் போத் பார்ட் ஆஃப் லைஃப் தானே. ஓகே, ஸோ இது வந்து ப்ராப்பராக இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கும் இதை அதனால தான் வந்து நேம் சூஸ் பண்ணதுலேருந்து சிஸ்டம்லேருந்து ஒன்றும் வந்துட்டு நான் இல்லாட்டாலும் இந்த சிஸ்டம் ரன் ஆகும். இன்றைக்கி நாங்கள் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் எங்களோட சைட் ஒரு 6 to 7 சைட் போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, எனக்கு எந்த ஃபோன் கால்ஸும் வராது. சூப்பர்வைசர்ஸ் போவாங்க, சைட்டுக்கு போவாங்க, என்னுடைய மேனேஜர்ஸ்லேருந்து ஓக்கை வாங்குவாங்க.
அக்கௌண்ட்ஸ் டீமில் கொடுப்பாங்க, பில் கிளைம் பண்ணிட்டு போவாங்க, பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் எவ்ரிதிங் வில் பி ஆட்டோமைஸ்டு. எல்லாமே ஒர்க் நடக்கும். இவருக்கு எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுது. இப்போ எனக்கு வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவில் விழுந்து வராது அந்த மாதிரி தொடங்கடா அப்படின்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. எனக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. இவர் முடிச்சுட்டு வந்து முடிச்சுட்டு போயிடுறா அப்படின்னு முடிச்சுட்டு போயிடலாம், இவங்க என்ன முடிச்சு விட்டுறாங்க. இவன் ஒரு வேலையை சொன்னா நமக்கு ஒரு 10 வேலை சொல்றாங்க. இவருக்கு நிஜமா மாற்றுறவங்க எல்லாம் நல்லா பண்றாங்க, ஆனா எனக்கு மாற்றுறவங்க எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று பண்ணி விட்டுறானுங்க. இல்லை அதில் அது அப்படி கிடையாது. நம்ம எப்படி பீப்புளை ட்ரீட் பண்ணுறோமோ, நம்ம ஸ்டாஃப் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அப்படி சொன்னீங்கன்னா அவர் யாரும் சரியா ட்ரீட் பண்ணாத மாதிரி அதேதானே சொல்றீங்க. நான் சரியா ட்ரீட் பண்ணாத மாதிரியும், நான் ஏதோ பாலா படத்துல வர மாதிரி சாட்டி எடுத்து அடி அடின்னு அடிச்ச மாதிரியும் நான் பாட்டு செவனேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வரவங்க அந்த மாதிரி இருக்கு. பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்கு. இவர் வந்து அட் டயத்துல 6 சைட்ல ஒர்க் நடக்குது, எனக்கு போனே வரலன்றாரு. எனக்கு அட் டயத்துல 6 சைட்ல ஒர்க் நடக்குது, ஆனா எனக்கு அவ்வளவு கால் வருது. எனக்கு அவ்வளவு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எதாவது ஒரு இந்த இன்டீரியர் டிசைன் ஒர்க் அந்த இன்டீரியர் வந்து அதிகம் அப்படின்றதுனா டிடிஎஸ் கொஞ்சம் ரொம்ப டீப்பா போறணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால ஒன்று. அண்ட் அகைன் இது என்னுடைய இந்த பியாங்கோவில் வந்து 2 டேரக்டர்ஸ். ஒன் ஆஃப் டேரக்டர் மை செல்ஃப் அண்ட் இன்னொரு டேரக்டர்ஸ் வந்து திவாகர்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு, காலேஜில் என் கூட படித்த என்னோட மெட். ஸோ ஹீ இஸ் அ பார்ட்னர் கம் டேரக்டர் அண்ட் ஃப்ரெண்டு, எல்லாமே அவர் தான். ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தட் எக்ஸிக்யூஷனல் பார்ட். இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த கால் வேணால் அவருக்கு வேணால் போகும். ஓகே, இவர் நல்லா ஒர்க் பண்ணிடுறாரு, டக்குன்னு அவர் அந்த சைட்ல கான்டாக்ட் திருப்பி விட்டு இவரு போயிடுறாரு. அதே மாதிரிதான் இன்டீரியர் இருக்கும், நந்து பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து எனக்கு தான் போகல, இந்த சைட்ல ஒரு போனு இந்த சைட்ல ஒரு போனு, ரெண்டுத்தையும் மாறி மாறி அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கணும். ஓகே, ஸோ காமனாக வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிவிஜுவலுடைய வீடாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் வீடு ஆர் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒரு கமர்ஷியல் பில்டிங்ஸ்னு நீங்கள் ரேண்டமாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ரீகலெக்ட் அட்ரஸ் பண்ணோன்னா நீங்கள் பண்ணலாம். இங்கே இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணலாமே. ஆக்சுவலி பெருங்குடி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஒரு வில்லா. அண்ட் இப்போ ஆன்கோயிங்கில் சொல்லணும் அப்படின்னா வேளச்சேரியில் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, செல்ட்டு +2. அண்ட் இப்போ பெருங்குளத்தூர்லையும் அகைன் செல்ட்டு +3 போயிட்டுருக்கு. ரெடில்ஸில் ஒரு கன்வென்ஷனல் ஹால் கமர்ஷியல் ஸ்பேஸ் அரௌண்ட் ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் 500 சீட்டிங் கெப்பாசிட்டியில் ஒரு ரோமன் ஸ்டைலில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்வென்ஷனல் ஹால் போய்கிட்டு இருக்கு. ஸோ அண்ட் வி ஹாவ் அ பிரான்ச் ஆஃபீஸ் இன் பெங்களூர் ஆல்சோ. பெங்களூர்லேயும் நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு. சர்ஜாப்பூரில் ஃபிலிசிட்டின்னு ஒரு லே அவுட்டில் வி டேக் 3 to 5 ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த இயர் அந்தமான்லையும் பிச் பண்ணியிருக்கோம். அந்தமானில் வி டேக் ஒன் வேர்ல்டு பிஸ்னஸ் கலக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து மலேசியாவில் ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஸோ அதுவும் அப்கமிங்கில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மலேசியா இன்வெஸ்டர்ஸ் ஹூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு, கிரவுண்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அந்தமானில் வந்து ஒரு ரெசார்ட் அகெயின் கமர்ஷியல்ஸு. ஸோ அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இயரில் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஒரு காமனாக ஒரு டவுட் இருக்கும். இப்போ பெரிய பெரிய பில்டர்ஸ் இப்போ உங்களை மாதிரி பார்க்குறப்போ அவங்க பெரிய பில்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கிளைண்ட் இப்போ வராங்க, இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ கம்மி பட்ஜெட், எனக்கு ஒரு சின்ன வீடு இங்கே கட்டணும், சின்ன லேண்ட் இருக்குன்னா அதுவும் நீங்கள் அட் டயத்தில் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பாக. லைக் இப்போ மினிமம் பட்ஜெட்டில் ஒருத்தங்க வராங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கூட எங்களால் கண்டிப்பாக அவங்களுக்கும் பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா நாங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்குறது எல்லாமே லாட்டாக தான் வாங்குகிறோம். ஸோ ஹோல்சேலில் வாங்கி மொத்தமாக பண்ணுறனால எங்களால் மார்க்கெட் ப்ரைஸை விட ஒரு 100 to 200 rupees கம்மியாகவே எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு டைம் சொன்னாங்க. இன்டீரியருக்கு பேசிக்காக ஆவரேஜாக எவ்வளோ டைம் எடுக்கும்? நம்ம சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சிட முடியுமா? டெஃபினட்டாக முடிக்கலாம். இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தெரில, பட் என்னால் வந்துட்டு நான் என்ன ஸ்பீடப் பண்ணாலும் ஒரு 20 days முடிச்சிடலாம் ஒரு இன்டீரியர் கவர். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்கிட்ட இன்டீரியர் இவர் சொல்லி வரவங்க வந்துட்டு நான் இந்த மாதம் வந்து பால் காய்ச்ச போகிறேன், இதுக்கு முன்னாடியே எனக்கு கொடுத்துருங்க. அங்கே ஒரு 10 நாள் தான் இருக்குமே டைமிங். அவங்க அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வராங்க, நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே முடிங்க அப்படின்னு. நான் பட் அந்த ஃபேக்ட்ரி இருக்கனால எனக்கு ஒரு 20 days நான் ஈஸியாக. மெயின் ஃபேக்டர் அதான், ஃபேக்ட்ரி மேடுங்கிறனால எங்களோட டச்சஸ் எல்லாமே வந்து டச் அண்ட் ஃபினிஷ் ப்ராப்பராக இருக்கும். லைக் ஃபேக்ட்ரிஸில் கட்டிங்லேருந்து ப்ளேவுட் ஸ்டிக் பண்ணுறது அண்ட் அது ப்ளேவுட் காயறது கூட லைக் கம்ப்ரஸ் மிஷினை வச்சு 24 hours அதில் போட்டுருவோம். ஸோ அட் அ டைமில் எங்களால் ஒரு 25-30 ப்ளேவுட்டை கம்ப்ரஸ் பண்ண முடியும். அண்ட் எட்ஜ் பெயிண்டிங் பிச் பண்ணி வரனால சைட்டில் ஜஸ்ட் எடுத்து அதை போல்ட் போட்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணுறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இத்த மெயின் டைம் நிறைய எடுக்கிறது அந்த கட்டிங் அண்ட் மைக்கா ஓட்டுறது, அந்த எட்ஜ் பெயிண்டிங் ஓட்டுறது. அந்த டைம் எல்லாமே ஃபேக்ட்ரியில் வித்தின் 1 week நாங்கள் முடிச்சிருவோம். ஸோ எங்களோட மிஷினோட ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3000 square feet இன்டீரியர் ஒர்க்ஸை பண்ண முடியும். ஸோ அதனால் ஈஸி ஒர்க்கு தான். ஸோ இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ வேறு பில்டர்ஸ் கிட்ட லாட்டாக வந்து நம்ம காமனாக பார்க்குறப்போ ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. மேபி அந்த காமன் விஷயங்கள்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி இப்போ நீங்கள் நிறைய எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ காமனாக வெளியில் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இதை நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி தரோம்,
பை ஆல் மீன்ஸ் இது எங்கேயுமே நடக்காமல் பார்த்துக்கிறோம்னா அந்த மாதிரி யூஎஸ்பியாக என்னென்ன இருக்குங்க? ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே வீடு கட்டிக்கிட்டு இருப்போம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த கரையான் தொல்லை வரும், ஒயிட் ஹேண்ட் பிரச்சனை வரும், அண்டு லைக் லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும், அண்டு லைக் அது சுவிட்சஸ்ஸு பாத் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து டக்குன்னு வேலை செய்யாமல் போகலாம். பட் நம்மக்கிட்ட வரும்போது அந்த பெஸ்டைட்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அதை நம்ம பண்ணுவோம். பெஸ்டைட் கண்ட்ரோல் அப்படிங்கன்னா இந்த ஒயிட் ஹேண்ட்டு, கரப்பான் பூச்சி, இந்த மாதிரி இன்செக்ட் தொல்லை எதுவுமே இல்லாத லெவலுக்கு நம்ம லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது அதுக்கான ஆன்டி டெர்மினேட் ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். லைக் பேஸ்மெண்ட் லெவல்லையும் சரி, ஃபவுண்டேஷன் லெவல்லையும் சரி. இது ஒரு மேஜர் ஃபேக்டர். இது பண்ணுறதுனால உங்களுடைய இன்டீரியர்ஸ் நீங்கள் லைக் நம்ம 20 lakhs 25 lakhs போட்டு இன்டீரியர்ஸ் பண்ணுவோம், ப்ளேவுட் பண்ணுவோம். பட் ஜஸ்ட் அண்ட் இயரில் வந்து ஒயிட் ஹேண்ட்னால எல்லாமே காலியாகும். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக இது பண்ணி தருவோம். அண்ட் வாட்டர் ப்ரூஃபிங் நம்ம யூஸ் பண்ணுற கான்க்ரீட் எல்லாமே RMC கான்க்ரீட் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் ஏஜென்ட் ஆட் பண்ணி பண்ணலாம். ரூஃபில் லீக்கேஜஸ் அந்த ப்ராப்ளம் இருக்காது ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்கிற அந்த பாத் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம வாரண்டி கொடுப்போம். 2 years 3 years வாரண்டி இருக்கும். ஸோ நம்ம அதை ரீப்ளேஸ் ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். அண்டு உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் வாரண்டி நான் 20 years ஸ்ட்ரக்சரல் வாரண்டி நம்ம கம்பெனி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஓவர் த இயர்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எவால்வ் ஆகிருக்கு. இப்போ நம்ம டைல்ஸ், மார்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸ் கூட வந்து இப்போ நிறைய எவால்வ் ஆகி நிறைய பேட்டர்ன்ஸில் இப்போ இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக நீங்கள் புதுசாக இப்போ கொண்டு வந்தது கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ நான் சொல்லிட்டு இருந்த பெங்களூரில் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்டும் சரி, இப்போ சென்னையில் ஒரு கொலப்பாக்கம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பிரிக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் எக்ஸ்போஸ் பிரிக் அப்படின்னா அந்த வாலில் வந்து நாங்கள் பிரிக் பண்ணிவிட்டு பூச மாட்டோம், லைக் எக்ஸ்போஸ்டாக விட்டுருவோம். எகைன் உங்களுக்கு ஏஸ்தட்டிக்லாம் நல்லாயிருக்கும். லைக் அந்த வால் வந்து கொஞ்சம் ப்ரீத் ஆகும், உங்களுக்கு உள்ள டெம்பரேச்சர் ஸ்லைட்லி கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அண்ட் வி ஆர் டூயிங் லைக் க்ரீன் பில்டிங் கான்செப்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். லைக் ஸ்லாப்ஸில் வந்து ஃபில்லர் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்லாப்பில் வந்து டைரெக்டாக கான்க்ரீட் போடாமல் பாட் மாதிரி வச்சு ஃபில்லர் ஸ்லாப் போடுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால எங்களோட பில்டிங் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், யூஸிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், லைக் ஹெல்த்தி ப்ரீத்திங் பில்டிங்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, இப்போ வந்து பால் காய்ச்சிற டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம எல்லாமே பண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு. பட் அந்த மாதிரி நீங்கள் இஃப் யூ வாண்ட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ வர கஸ்டமர்ஸ் கிட்ட இந்த ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் டைமோ இல்லை இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி கொடுத்தா இன்னும் பெட்டராக நாங்கள் வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கும்? இல்லை, ரொம்ப பெரிய பாயிண்ட்லாம் இல்லை. இந்த எனக்கு ஒரு 10 நாளில் பண்ணி கொடுங்க, 15 நாளில் பண்ணி கொடுங்க அப்படின்னு அது அவுட்டும் கொஞ்சம் இதுவாகும். ஏன்னா எல்லாருமே டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஃபினிஷிங் கரெக்டாக அது ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க பால் காய்ச்சறதுல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் சரி ஓகே, இன்டீரியருக்கு ஒரு 25 days கொடுத்துருங்க. அந்த 25 days கொடுத்தோம்னா அவங்களுக்கு அவங்க ஏன்னா நான் புஷ் பண்ணுறப்ப கார்பெண்டர் ரொம்ப அவசரமாக பண்ணுவாப்புல. இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் இதுனா கூட ப்ராப்ளம் தான். அதனால் ஒரு புஷ் பண்ண வேண்டாம் எந்த ஒர்க்குமே. அது பாட்டு நீட்டாக போச்சுன்னா நீட்டாக முடிச்சுட்டு நாங்களும் நீட்டாக வெளில வந்துடுவோம். ஓகேங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணீங்க. இன்னொரு ட்விஸ்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம், இந்த ஃபீல்ட்லேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு இன்ட்டு மூவிஸ் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறதா கேள்விப்பட்டோம். அது என்ன கதை? ஓகே, ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ இன்டீரியர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ஒரு சின்ன ஒரு சரி மூவி ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிச் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் ஹி ஆல்ரெடி சொன்ன டேரக்டர் ஹீரோலாம் க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சினி ஃபீல்டில் அவர் இருந்திருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் சம் குட் ஸ்டோரிஸ்லாம் வச்சுருக்காரு. சினி ஃபீல்டில் ஆல்ரெடி இருந்தேன் ப்ரோ, ஒரு 18 years அந்த டைமில் இருந்தேன் நான். தென் இந்த பிஸ்னஸ் வரதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை ட்ராப் பண்ணிட்டேன். அது ஏன்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் இதை ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ரெண்டுமே என்னால் ஈக்குவலாக ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இது பிஸ்னஸ் வந்துட்டேன். ஸோ எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து இவர் கால் அடித்தார். நான் வீட்டில் சும்மா தான் இருந்தேன் அன்றைக்கி. கால் அடிச்சுட்டு ஆஃபீஸ் வா அப்படின்னாரு. சரி நானும் கிளம்பி சரி ஏதோ சொல்கிறாரு போல இருக்குது, வேறு ஏதாவது ஒர்க் இருக்கும் போல இருக்குது. நான் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். சரி உட்காந்துட்டு இருந்தார். உள்ளே போயிட்டு உட்காடுறேன். எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லு அப்படின்னாரு. ஸ்டோரி சொல்லா என்ன திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னா இல்லை கேட்கணும் ஒரு ஸ்டோரி சொல்ல அப்படின்னா ஓகே. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு ஸ்டோரி வந்து பாதி முடிச்சு வச்சுருந்தேன். அந்த ஸ்டோரி சொன்னேன், இது நான் பாதி தான் முடிச்சிருக்கேன், இன்னும் பேலன்ஸ் முடிக்கல அப்படின்னு. அவர் உடனே பார்த்துட்டே இருந்தார். நானும் சரி எதாவது கேட்க போகிறாரா இல்லை நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா இல்லை என்னை எதாவது அடிக்க போகிறாரா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு வந்துட்டு இது நல்லா இருக்குது, நீ பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா இமிடியேட்டாக என்ன அவ்வளோ ஒன்று நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் எழுதுன மாதிரி தெரியலையே, ஒரு பாதிக்காக தான் சொல்லியிருக்கேன், நீ உடனே பண்ணு அப்படின்ட்டாரு. சரி அதுக்கப்புறம் தான் அடுத்த இதெல்லாம் வந்துட்டு நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்னோடனே நான் விளையாட்டுக்கு தனமாக சொல்கிறாருன்னு நினச்சேன். அடுத்த நாள் வந்து காலைல ஃபோன் பண்ணுறாரு, என்ன அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணியா அப்படின்னு. என்ன நான் என்னை விட ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு, இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு என்னை விட அப்படின்னோடனே சரி அப்புறம் நிஜமாக கேட்டேன், நிஜமாக நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம் நீ பண்ணு அப்படின்னு. சரி அப்புறம் பிஸ்னஸ் யார் பண்ணுறது, அதை நான் பார்த்துக்கிறேன்.
ஓகே, இன்னும் அந்த தாட் ஒரு பயங்கரமா இல்லை சடன் தாட்டில் அது ரொம்ப நாளாக இருந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். நம்ம தேட்டரில் போயிட்டு படம்லாம் நம்ம யூஸ்வலாக நைட் ஷோ படத்துக்கு போவேன். நமக்கு இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு காசி தேட்டர்கிட்ட தான் யூஸ்வலாக நான் போவேன். காசி தேட்டர் தான் 10 மணிக்கு மேலே நைட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் சும்மா தேட்டரில் உட்காந்துக்கிறேன். அப்போ வரும்போது அந்த ப்ரொடக்ஷன் இது போகும்போது மட்டும் ஒரு சின்ன பார்ப்பேன். சரி நம்மளும் ஒரு நாள் ஃபியூச்சரில் மாதிரி ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு படமாவது பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு சின்னதாக இருந்துச்சு. ஸோ மேபி டைம் எல்லாம் சேர்ந்து வரும்போது சரி இவனும் ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல ஸ்டோரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்டோரி உண்மையில் நல்லா இருந்துச்சு அந்த ஸ்டோரி லைன். ஸோ மேபி அவருக்கு எப்படி தெரில, பட் அது நல்ல ஸ்டோரி அது. ஸோ அதனால தான் நான் அதை பிச் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ண, நம்ம அடுத்தடுத்து ப்ராசஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேனருக்கு நேம் வச்சிட்டிங்களா இல்லை அதுவும்? இல்லை அது டு கன்ஃபார்மு லைக் அண்டர் பியாங்கோ குரூப்ஸில் வரும். அந்த நேம் மட்டும் நான் இன்னும் ஃபைனல் பண்ணல, பண்ணிவிட்டு நான் ரிவீல் பண்ணுறேன். பண்ணிட்டு ரிவீல் பண்ணுறீங்க. ஸோ ஹீரோ யாரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை நான் அந்த ஸ்டோரி எழுதுறப்ப என் மைண்டில் இருந்தது ஒரு 2 பேர்கிட்ட இருந்தாங்க. அது விட்ட சொன்னேன். இவர் வந்துட்டு ஓகே கரெக்டாக தான் இருப்பாங்க, இவங்கள வச்சு பண்ணேன். இவரும் ஒரு சொல்லுங்க. இல்லை நான் என் மைண்டில் வச்சுருந்தது வந்துட்டு மணிகண்டன் அவர் வச்சு பண்ணலாம், இல்லைன்னா பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ வச்சு பண்ணலாம். இதில் இவங்க 2 பேர் தான் எனக்கு எழுதுறப்ப மைண்டுக்கு வந்தாங்க. ஓகே, ஸோ இவங்க 2 பேர் வச்சு பண்ணலாம் இவர்கிட்ட சொன்னேன். இவங்க 2 பேர் நல்லா கரெக்டாக இந்த ரோலுக்கு இவங்க தான் பண்ண முடியும், வேறு யாரும் பண்ண முடியாது அப்படின்னா. அதையும் அந்த டைமே கேட்டுட்டு இப்படி சைலண்டாக பார்த்தாரு. இப்போ நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்னு என்னைய பார்க்குறாரு. அந்த பார்க்குறது அப்படிதான். அவர் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா ஒரு நிமிஷம் ஃபுல்லாக அப்படியே யோசிச்சுட்டே பார்த்துட்டே இருப்பார் நம்மளை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகேடா நீ பண்ணிடு, அப்பாயின்மெண்ட் போடு பேசுவோம். ஒரே இடத்துல இப்படியே முடிச்சிட்டாரு, அப்பாயின்மெண்ட் போடு பேசுவோம். அப்படி என்ன இவ்வளோ வேகமாக இருக்காரு, நான் கூட இவ்வளோ ஆர்வமாக இருந்தது இல்லையே. ஓகே, ஒருத்தர் தேவை அந்த மாதிரி லைஃப்ல. ஆமாம், இது வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் ஓகேன்ற எதுக்கும் இது வரைக்கும் நான் நோ சொல்லி எனக்கு நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இவர் என்ன பண்ணுவேன், இவர் ரொம்ப பிஸியாக இருப்பார், இவர் என்னால் ட்ராவலுக்கு இழுக்கவும் முடியாது. நான் சொல்லுவேன் எங்கேயா வெளில போயிட்டு வருவோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருப்பார், எதுவும் பேச முடியாது. நைட் வந்துட்டு கால் அடிப்பார், எங்கேயா வெளில போகணுன்னு சொன்னியடா போமாடா அப்படின்னாரு. சரி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்ப இப்போ ரீசெண்டாக மலேசியா போயிட்டு வந்தோம். அதுவுமே வந்துட்டு சடன் பிளானு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் சொல்லியிருந்தேன் நான் இந்த மாதிரி மலேசியா போகணுன்னா, அங்கே போனதில்லை, சரி போயிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது, போயிட்டு வருவோமா அப்படின்னேன். அப்போ மட்டும் இப்படி திரும்பி பார்த்துட்டு இப்படி விட்டாரு, இப்படி மேலேங்களையும் பார்த்தாரு, ரைட் அப்படின்னு விட்டு சரி நீ கலைக்கிறார் போல இருக்கு அப்படின்னா. நைட்டு கால் பண்ணிட்டு சரிவா மலேசியா போவோம் அப்படின்னாரு. இல்லை திடீர்னு சொல்கிறீங்க. 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது மலேசியா டிக்கெட் இவரே புக் பண்ணிட்டாரு. புக் பண்ணிட்டு 2 நாள் முன்னாடி எனக்கு சொல்கிறாரு வா போகலாம் அப்படின்னு. டிக்கெட்டே புக் பண்ணலண்ணா அப்படின்னு. இல்லை என்கிட்ட இருக்குது, நான் புக் பண்ணிட்டேன், நான் பாஸ்போர்ட்லாம் என்கிட்ட தான் இருக்குது, நான் புக் பண்ணிட்டேன், 2 நாளுக்கு அப்புறம் வா கிளம்புவோம் அப்படின்னாரு. என்ன இவர் இவ்வளோ வேகமாக இருக்காரு எதில் பார்த்தாலும். நான் இது வரைக்கும் என்ன சொல்லி நோன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு குட் பீப்புள் வித் ஒரு ப்ராப்பரான விஷன் மீட் பண்ணுறப்போ நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் ஒர்க்ஸாக அது பயங்கரமாக ஒர்க் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நிரூபிச்சிட்டிங்க. அடுத்து படங்களில் வந்து அதை காட்ட போகிறீங்க. கண்டிப்பாக வில் பி தேர், யாரோட சப்போர்ட் இருந்தால் தான் பண்ணவே முடியும். வில் பி தேர் ஆஸ் ஆல்வேஸ். நீங்கள் புதுசாக யாரையாவது இன்ட்ரோ பண்ணணுன்னா கூட இன்ட்ரோ பண்ணிக்கலாம். வாங்க ப்ரோ, நான் அடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், அது வேணா உங்க பேரை சொல்லி நீங்க சொன்னதான் ஓகே. நோ சொல்ல மாட்டாரு அந்த மாதிரி. அவரு ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப உங்க நேம் எழுதி வச்சிடுறேன். ஓகே, சம்பவம் நாங்கள் வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், நீங்க வந்து சம்மர் அசோசியேட் வித் லைக் தளபதி விஜய் அப்படின்றது. ஸோ நீங்க அவரை பார்த்துருக்கீங்களா? நீங்க எங்க இருந்து ப்ரோ எடுக்கிறீங்க? எங்களுக்கு ஒரு 64 பேர் கொண்ட குழு இருக்காங்க. 64 பேர் நீங்க வரீங்கன்னா உங்களை பத்தி டீடைல்ஸ் ஃபுல்லா எடுத்துருவாங்க அந்த மாதிரி. சார் பார்த்துருக்கீங்களா விஜய்? அசோசியேட்னா தளபதி ஃபேன் ஆப்வியஸ்லி, அதுலயே பெரிய அசோசியேட். தளபதி வெரியன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் அப்படி. ஓகே, ஆளா தளபதி வெரியன் தான். அப்ப அங்கதான் கனெக்ட் ஆயிருக்கீங்களா? அதுவும் ஒரு லிங்க் வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸாவும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தது. ஓகே, அது தளபதி வெரியன்ஸா, அவர் என்ன பண்ணாலும் தளபதி தான் அப்படின்ற மாதிரி. ஸ்கூல் டேஸில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கி போத்துட்டு போனது காலெலாம் இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது. லைக் இந்த புலி படம் அண்டு ஃப்ளாப்போஸ் ஹிட்டோ அதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. தளபதி படம்னா ஃபஸ்ட் டே போய் பார்த்துறது அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி டைகாட் ஃபேனாக இருந்தது. ஸோ அதுவே பெரிய அசோசியேட் தான். அண்ட் இப்போ தளபதி ஸ்டெப்பிங் இன் டு நியூ ஒரு எராக்குள்ளே வராரு, நியூ ஃபீல்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர்? சூப்பர். ஏதாவது பேசி அந்த மெமரிஸ் ஏதாவது இருக்கா? அவர் ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் தான், ரொம்ப பேச மாட்டார். வாங்க போங்க இருங்க ஓகே அந்த மாதிரி டைப் தான். அண்ட் ஹி ஹேஸ் சம் கிளியர் விஷன் இருக்குது. லைக் ஏதோ பயங்கரமாக யோசிக்கிறாரு, கண்டிப்பாக ஒன்று பெருசாக பண்ணணுங்கிறதுல ரொம்ப சீரியஸாக சின்சியராக இருக்கார். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். சூப்பருங்க. ஒரு கூப்பிட்டு போனார் வா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுவும் சடனாக உடனே காலங்காலத்தில் கூப்பிட்டாரு வா போகலாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நைட் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணார், நான் எடுக்கல, மெசேஜ் அனுப்பிச்சார் வாடா போய் பார்ப்போம் அப்படின்னாரு. சரி ஓகே விளையாட்டுக்கு சொல்கிறார் போல இருக்கு. அடுத்த நாள் காலங்காலத்தால் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கே வந்துட்டார். என்ன காலைல சொன்னேன், நேற்று நைட்டு சொன்னேன் ரெடியா வரலையா அப்படின்ட்டு. இல்லை ரெடியா வரலையா அப்படின்னு. இல்லை அப்படின்னு.
சீக்கிரம் ரேட் வா, 1/2 hour டைம் உனக்கு அப்படின்னாரு. நானும் கடகடன்னு ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். எங்கே போகிறோன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. சரி ஏதோ சீக்கிரட்டாக இவர் என்னைக்கு பேசியிருக்காரு, நம்ம என்னைக்கு சொல்லப்பா, சரி போகிற போக்கில் போவோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்து அங்கே மேலே போனதுக்கப்புறம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி திரும்பி நிற்கிறாரு, எனக்கு ஃபேஸ் தெரில, திரும்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு இந்த பேக்கை அப்படி அப்படிதான் இருந்துச்சு. அது ஒன்று தான் இவர் பக்கத்துல இருந்து சொன்னார், தம்பி அது யாருன்னு தெரியுதா அப்படின்னு. திரும்பி இருக்காரு, எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு. டேய் தளபதிரா, இல்லை அதுக்கு டக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்திருக்க, என்ன திடீர்னு கூப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. ஸோ உங்களுடைய பிஸ்னஸோடைய அடுத்தடுத்த பிளான்ஸ்க்கு பெரிய 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 வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Bianco, where your dream home come true. Contact for more detail. NK Interior, turning houses into dream homes. Contact for more details.